ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் வேலுநாச்சியாரை பற்றி காண்போம். ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். தந்தை பெயர் செல்லமுத்து தேவர், தாயாரின் பெயர் சத்தந்தி முத்தாத்தாள் ஆவார். சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார். தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழியையும் கற்றுத் தேர்ந்தவர். வேலுநாச்சியாரை ஒரு ஆண்மகன் போல தந்தை வளர்த்து வந்தார். வேலுநாச்சியாருக்கு 16 வயதில் சிவகங்கைக்கு ராஜாவாக இருந்த முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. முத்துவடுகநாதர் சிவகங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது ஆற்காடு நவாபிற்கு கப்பம் கட்டாததால் ஆங்கிலேய காலனியர்களோடு நவாபின் படையும் இணைந்து காளையார் கோயிலில் தங்கியிருந்த முத்துவடுகநாத உடையப்ப தேவர் மீது போர் தொடுத்தனர். அந்த போரில் முத்துவடுகநாதர் உயிர் பிரிந்தது. கணவனினது செய்தியை கேட்ட வேலுநாச்சியார் தனது மகளை அழைத்து கொண்டு அமைச்சர் தாண்டவராயனும் மருது சகோதரர்களின் உதவியுடன் திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சிபாளையத்தில் குடிபுகுந்தார். போர் வீரர்கள் வேண்டும் என்று எண்ணி மன்னர் ஹைதர் அலியிடம் உதவி கேட்டார். இவரின் உறுதிமொழி தரத்தை கண்டு வியந்த ஹைதர் அலி இவருக்கு பல உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார். வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்பதற்காக தனது படைகளை திரட்டி கொண்டு சிவகங்கைக்கு செல்ல தொடங்கினார். குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அடித்தாள். வேலுநாச்சியார் மேற்கொண்ட அந்த போரில் ஆங்கிலேயர்கள் புறமுதுகிட்டு ஓடினர். இறுதியாக வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டு சிவகங்கையின் அரசவையில் அரசியாக இருந்து ஆட்சி புரிந்தார். சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. பெரும் போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் பெண்மணி என்ற பட்டத்தை பெற்ற வேலுநாச்சியார் டிசம்பர் 25ஆம் தேதி 1796ஆம் ஆண்டு இறந்தார். பாரதம் என் உதிரம் தானடி.